ஓம் சக்தி. குரு சீட உதாரண கதைகளில் மன ஒருமுகப்பாடு குறித்து காண்போம். குரு அன்றைய வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்பாக சீடர்களை நோக்கி, நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணில் கண்டு வணங்கி பின் உங்கள் இருக்கையில் அமருங்கள் என்றார். அனைவரும் அவ்வாறே செய்தனர். ஒரு சீடன் மட்டும் நின்றபடியே இருந்தான். குரு அவனை நோக்கி, மகனே, நீ ஏன் அமரவில்லை? உன் இஷ்ட தெய்வம் உன்னை ஆசிர்வதிக்கவில்லையா என்றார். அச்சீடன், ஆம் குருதேவா, என் இஷ்ட தெய்வம் என் கண்முன்னே நிற்கிறது. ஆனால் என் பிரார்த்தனையை செவிமெடுத்து பதிலளிக்கவில்லை என்றான். பாரடா, தெய்வம் கண்முன் நிற்கிறது என்கிறான், பதிலளிக்கவில்லை என்கிறான். இவன் என்ன கூற வருகிறான் என பிற சீடர்கள் குழம்பினர். குரு புன்சிரிப்புடன் அவனை நோக்கி தன் இரு கைகளையும் உயர்த்தி ஆசிர்வதிக்க, அச்சீடன் கண்மூடி தியானித்து பின் தன் இருக்கையில் அமர்ந்தான். ஒன்றும் புரியாத சீடர்கள் குருவின் முகம் பார்க்க, குரு, இன்றைய வகுப்பு முடிந்ததே என்றார். சீடர்கள் வியப்புடன், குருதேவா, இப்பொழுதுதான் இருக்கையில் அமர்ந்தோம், தாங்கள் ஏதும் உபதேசிக்கவே இல்லையே என்று வினா எழுப்பினர். குரு அமைதியாக அவர்களை நோக்கி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி அமர சொன்னேன் அல்லவா, அதுதான் இன்றைய பயிற்சி. நீங்கள் யாருமே உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி வணங்கவில்லை. அவன் ஒருவன் மட்டுமே அவ்வாறு செய்தான். அவன் என்னையே இஷ்ட தெய்வமாக மானசீகமாக வணங்கி என் பதில் கிடைக்காததால் நின்று கொண்டு இருந்தான். நான் அவனுடைய பிரார்த்தனையை என் உள்ளுணர்வில் உணர்ந்து அவனை ஆசிர்வதித்து பதிலே மானசீகமாக அனுப்பினேன். அவன் உணர்ந்து கொண்டு தன் இருக்கையில் அமர்ந்தான். நாம் வணங்கும் இறை சொரூபத்தை முழு மன ஒருமுகப்பாட்டுடன் வணங்க வேண்டும். அச்சொரூபம் அளிக்கும் பதிலை உள்ளுணர்வில் உணர வேண்டும். அதுவே நான் உங்களுக்கு இன்று அளித்த உபதேசமாகும் என்றார். நாம் தற்பொழுது கவனிப்போம். இவ்வுதாரண நிகழ்வு உள்ளுணர்வில் உணர்தல் இறை வழிபாட்டில் மன ஒருமுகப்படுதலால் இயலும் என்பதை உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி இறை சொரூபமாக குருவினை வழிபட்ட சீடன் உடனடியாக குருவின் ஆசிகளை பெற்றுக்கொண்டது சீடனின்